நாளையும் நமதே 40ம் நமதே என்ற தற்பெருமைக்காக மக்கள் அளித்த வாக்கை கேள்வி குத்தாக்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு, அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், புரட்சி கலைஞர் சொன்னது போல மடியில கனமில்ல வழியில பயமில்லை என்றால் மறு எண்ணிக்கைக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டாமா? இந்திய நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல், ஒரு 10,50,000 வாக்குகளை என்பதில் உங்களுக்கு இவ்வளவு தொய்வு, இவ்வளவு பயம், இவ்வளவு நேரமாகிறது என்றால் மிச்சம் 39 தொகுதி எண்ணி முடித்து விட்டார்கள். அப்ப இந்த தொகுதியில மட்டும் ஏன் இவ்வளவு நேரம்? ஒரு நட்சத்திர வேட்பாளர், ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அவருக்கே இந்த கதி என்றால் நாளைய சாமானிய மக்களுடைய கதி என்ன? மக்கள் தேர்தல் ஆரம்பித்த இருந்து இன்று வரை விருதுநகர் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். விருதுநகர் என்றாலே விஜய பிரபாகரன் என்று பொருள். அவர் எப்படியாவது வெற்றி பெற மாட்டாரா என்று எண்ணிக்கொண்டிருக்க மக்கள். அப்ப நீங்க எந்த அளவுக்கு இந்த தேர்தல் எண்ணிக்கையை மிக கண்ணியமாக நேர்கொண்ட பார்வையில் வெளிப்படை தன்மையோடு நடத்திருக்க வேண்டாமா? ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த தொகுதியில் வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகரன். இந்த வெற்றியை அவரை தோல்வியடை செய்து எப்படி செய்வது என்று காலதாமதத்தோடு செய்து அவரை தோல்வியுற்றார் என்று சொல்லி நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். காலம் ஒன்றை மட்டும்தான் சொல்லும். நிச்சயமாக ஒரு நாள் நியாயம், ஒரு நாளும் உறங்காது. நீதி ஒரு நாளும் காலதாமதமாக கிடைக்குமே தவிர கிடைக்காமல் இருக்காது. எங்கள் புரட்சி கலைஞர் சொன்னது போல, உப்பை தின்றவன் தண்ணி குடித்துத்தான் ஆக வேண்டும், தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். புரட்சி கலைஞர் அவர்களுடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் மறு உருவமாக இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் வெற்றியைத்தான் நீங்கள் தவிர்க்க முடியும். ஆனால் தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களும் இந்த தேர்தலை, விருதுநகர் மாவட்டத்தினுடைய எண்ணிக்கையை, இந்த தேர்தல் முறைகேடை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். என் அன்பு உறவுகளுக்கு